வணக்கம். பர்மாவினுடைய வெளியே தெரியாத வரலாறு. பர்மாவிலே மக்களாட்சிக்காக நடைபெற்று வருகிற போராட்டங்களுடைய வெளியே தெரியாத வரலாறு. பர்மிய மக்களால் குடியரசுத் தலைவராக அந்த நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆங் சான் சூய் குய் அவர் நோபல் பரிசு பெற்று 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நோபல் பரிசினுடைய ஏற்புரையை கூட அவரால் நிகழ்த்த முடிந்தது என்ற வரலாறு. அதிக காலம் பல வருடங்கள் சிறையிலே இருந்த அந்த வீர பெண்மணியுடைய வரலாறு இந்த வாரம் நாம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பர்மா என்பது பல்வேறு அரச மரபினரால் பல்வேறு அரசர்களால் ஆளப்பட்டு வந்த ஒரு நாடாகும். இந்த நாட்டை 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்திலே பிரிட்டன் கைப்பற்றி பர்மாவை தன்னுடைய காலனி ஆக்கி கொண்டது. 1885 முதல் பிரிட்டனுடைய ஆதிக்கம் அங்கே தொடங்கிய அந்த 1885 முதல் 1948 வரை பிரிட்டனுடைய காலனியாக இருந்தது பர்மா. இந்த பர்மா இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் போல, இந்தியாவினுடைய ஒரு பகுதி போல ஆளப்பட்ட பர்மா 1937 தான் தனியாக இதை பிரிட்டிஷ் பர்மா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். பிரிட்டிஷ் இந்தியா என்பதைப் போல இது பிரிட்டிஷ் பர்மா என்று அழைக்கப்பட்டது. அங்கு மக்களால் மக்களாட்சிக்காக போராடிய வீர பெண்மணி ஆங் சான் சூய் குய் மக்களுடைய தலைவராக ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 80 விழுக்காடு மக்கள் அவருக்கு வாக்களித்து அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக அவரையும் அவருடைய மக்களாட்சிக்கான தேசிய லீக் கட்சி நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸியும் தேர்ந்தெடுத்தார். ஆனால் 1999 தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவிக்கு இன்று வரை அந்த அதிபர் பதவியிலே அமர முடியவில்லை. சிறை காவலிலே இருக்கிறார். அரசுகள் இராணுவ ஆட்சிகள் அவரை அடக்குமுறையின் கீழ் அடக்கி வைத்திருக்கிறது. அந்த பெண்மனுடைய வீர வரலாற்றை அவர் அந்த மக்களாட்சிக்காக மனித உரிமைக்காக அவர் போராடிய அந்த வீரத்தை மெச்சி நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. 10 டிசம்பர் 1991 நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூய் குய் சிறையிலே இருந்த காரணத்தினாலே 20 ஆண்டுகள் கழித்து தான் அந்த நோபல் பரிசை பெற்று ஏற்புரையை நிகழ்த்துகிறார். அவருடைய ஏற்புரை காட்சிகளுடைய சில பதிவுகளை நீங்கள் இங்கே பார்க்க இருக்கிறீர்கள். When my late husband Michael Ayres came to see me during my first term of house arrest, he told me that a friend, John Finnis, had nominated me for the Nobel Peace Prize. This time I also laughed. For an instant, Michael looked amazed. Then he realized why I was amused. The Nobel Peace Prize, a pleasant prospect, but quite improbable. So, how did I feel when I was actually awarded the Nobel Prize for Peace? The question has been put to me many times, and this is surely the most appropriate occasion on which to examine what the Nobel Prize means to me and what peace means to me. As I have said repeatedly in many an interview, I heard the news that I had been awarded the Nobel Peace Prize on the radio one evening. It did not altogether come as a surprise, because I had been mentioned as one of the front runners for the prize in a number of broadcasts during the previous week. பர்மாவில் இன்றைய நிலை. இப்போதைய அதிபராக இருப்பவர் இராணுவ ஆட்சித் தலைவரான தெயின் சீன். அவர் அக்டோபர் 31, 2014 அந்த நாட்டுக்கு வருகை தர இருக்கிற அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் வற்புறுத்தி வருகிறார். மக்களாட்சியை அந்த நாட்டிலே மலர வைக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா வலியுறுத்தி வருகிறார். அவர் வர இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் மயன்மார் நாட்டில் நடைபெற உள்ள தேர்தல்கள் நியாயமாகவும் நம்பகத்தன்மையோடும் நடத்தப்பட வேண்டும் என்று ஒபாமா அவர்கள் வற்புறுத்தியதால் 31 அக்டோபர் 2014 அந்த மக்கள் தலைவியான ஆங் சான் சூய் குயை இப்போதைய அதிபராக இருக்கிற இராணுவ ஆட்சித் தலைவர் தெயின் சீன் அழைத்து பேசுகிறார். கடந்த 2010 நடந்த மோசடி தேர்தல்கள் முறைகேடாக நடந்து அதிலே கலந்து கொள்ளாமல் வீட்டுச் சிறையிலே அடைத்துவிட்டு ஆங் சான் சூய் குயை வீட்டுச் சிறையிலே அடைத்துவிட்டு தேர்தலை நடத்தியவர்கள் அமெரிக்க வற்புறுத்தலுக்கு பணிந்து சமரசம் காண
ஆங் சான் சூ கி அவர்களோடு பேசிவிட்டு 2015 அக்டோபர் இறுதியிலோ நவம்பர் முதல் வாரமோ மயன்மார் நாட்டிலே தேர்தல்கள் நடத்த திட்டமிடுகிறார்கள். யார் இந்த ஆங் சான் சூ கி? பிரிட்டிஷார் பர்மாவை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்த போது அந்த நாட்டினுடைய இடைக்கால பிரதமராக இருந்த ஆங் சான் சூ கியினுடைய தந்தை, பிரிட்டிஷ் காலத்திலே அவர் அந்த பிரதமராக இருந்தவர் ஆங் சான் சூ கியினுடைய தந்தை. அவர் 1947 படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய தாயார் சின் குயி இந்தியாவுக்கு பர்மாவினுடைய தூதராக 1960 அனுப்பப்பட்டார். பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே 1969 BA பட்டம், இளங்கலை பட்டம் பெற்றவர் ஆங் சான் சூ கி. ஆங் சான் சூ கி 1972 ஒரு பிரிட்டிஷ்காரரை திருமணம் செய்து கொண்டவர். 1973 அவருடைய முதல் குழந்தை பிறந்தது. 1977 இரண்டாவது குழந்தைக்கும் அவர் தாயானார். 1970 முதல் 1980 வரை பிரிட்டனில், அமெரிக்காவில், இந்தியாவில் அவருடைய குடும்பம் வாழ்ந்தது. 1988 பர்மாவில் நோய்வாய்ப்பட்டு இருந்த ஆங் சான் சூ கியினுடைய தாயாரினுடைய இறுதி காலத்திலே அவரோடு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பர்மா திரும்பினார் ஆங் சான் சூ கி. ஆங் சான் சூ கியினுடைய வாழ்க்கையிலே இந்த பயணம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 1962 அங்கே இராணுவ ஆட்சி தொடங்குகிறது. பர்மிய சர்வாதிகாரி ஆட்சியை சதியால் பிடித்தது முதல் அந்த யூ நிவின் அவர் பின்பற்றிய கொள்கைகளை எதிர்த்து மக்கள் போராடி வந்தார்கள், போராடி வருகிறார்கள். இன்னும் அவருடைய போராட்டம் முடிவடையவில்லை. 1988 அவர் கட்சி தலைவர் பதவியை விட்டு விலகி ஆட்சியை இராணுவத்திடத்திலே ஒப்படைத்தார்கள். இருந்தும் இராணுவத்தை பின்னிருந்து அதை இயக்கி மக்கள் போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வந்தார் அந்த யூ நிவின். அவருக்கு எதிராக போராடியவர்கள் அடக்குமுறையால் வெட்டி சாய்க்கப்பட்ட சூழ்நிலையில் 1988 ஆங் சான் சூ கி பர்மா திரும்பினார். மக்களாட்சிக்கான குரல் கொடுத்து மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடத் தொடங்கினார் ஆங் சான் சூ கி. 1989 ஜூலையில் பர்மாவினுடைய பெயரை அந்த இராணுவ ஆட்சி யூனியன் ஆஃப் மயன்மார் என்று பெயர் மாற்றம் செய்தது. அவரை ஆங் சான் சூ கியை அந்த இராணுவ ஆட்சி 1989 வீட்டு சிறையிலே வைத்தது. வெளி உலகோடு எந்தவித தொடர்பும் கொள்ள முடியாத நிலைக்கு அன்று முதல் ஆளானார் ஆங் சான் சூ கி. அவர் விரும்பினால் நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று இராணுவம் கூறியும் கூட இராணுவ ஆட்சி நீங்கி மக்களாட்சி ஏற்படுகிற வரை, அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுகிற வரை தான் பர்மாவை விட்டு போக மாட்டேன் என்று உறுதிபட தெரிவித்து விட்டார் ஆங் சான் சூ கி. 1990 பாராளுமன்ற தேர்தலில் ஆங் சான் சூ கி பங்கேற்றிருந்த மக்களாட்சிக்கான தேசிய லீக், நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரசி, அந்த கட்சி 80% விழுக்காடு மக்களுடைய ஆதரவை பெற்று பாராளுமன்ற இடங்களை 80 விழுக்காடு பாராளுமன்ற இடங்களை அந்த கட்சி அந்த தேர்தலிலே கைப்பற்றியது. இந்த 1990 முடிவுகளை அந்த தேர்தல் செல்லாது என்று 2010 வரை இராணுவம் 20 ஆண்டுகள் கழித்து அன்று நடந்த அந்த தேர்தல் ஒரு செல்லாத தேர்தல் என்று இராணுவ ஆட்சி அறிவித்திருக்கிறது. 1989 வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட ஆங் சான் சூ கியை 1995 இராணுவம் விடுதலை செய்தது. இராணுவத்தின் கெடுபிடிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் இடையே அடுத்த ஆண்டு மக்களாட்சிக்கான தேசிய லீக் மாநாட்டிலே பங்கேற்றார் ஆங் சான் சூ கி. 3 ஆண்டு கழித்து ஒரு பிரதிநிதித்துவ சபையை உருவாக்கி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அசம்பிளி உருவாக்கி, இந்த அமைப்பே பர்மா நாட்டினுடைய உண்மையான ஆட்சி அமைப்பு என்று அறிவித்தார் ஆங் சான் சூ கி. செப்டம்பர் 2000 மீண்டும் அவரை இராணுவம் வீட்டு சிறையிலே அடைத்து வைத்தது. மே 2002 அவரை இராணுவம் இந்த வீட்டு சிறையிலிருந்து விடுதலை செய்தது. 2003 இராணுவ ஆட்சி ஆதரவாளர்களுக்கும் மக்களாட்சிக்கான தேசிய லீக் ஆதரவாளர்களுக்கும் இடையே மயன்மாருடைய தெருக்களிலே கலவரம் மூண்டது, போராட்டங்கள் வெடித்தன, தாக்குதல்கள் தொடர்ந்தன. இதனாலே மீண்டும் அந்த இராணுவ ஆட்சி ஆங் சான் சூ கியை வீட்டு காவலிலே அடைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் அவரது தண்டனை புதுப்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும்
உலக நாடுகள் அவருக்கு ஆதரவாக இந்த 20 ஆண்டு காலமாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உலக நாடுகள் அந்த ராணுவம் அவரை கைது செய்யும், சிறை வைக்கும், அவர் சிறையில் இருப்பார், இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுப்பதே உலக நாடுகள் தங்களுடைய வழக்கமாக 20 ஆண்டுகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இருந்தும் கூட அந்த இராணுவ ஆட்சிகள் அசைந்து கொடுக்கவில்லை. மே 2009 அவருடைய வீட்டு காவல் முடிகிறது. அப்பப்போது முடியும், திரும்ப உடனே அடைத்து விடுவான். விடுதலை ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அடைக்கப்பட்டார் ஆங் சான் சூ கி. ஆங் சான் சூ கி வீட்டுக்கு ஜான் எட்டாய் என்ற அமெரிக்கர் சென்றார். ஆங் சான் சூ கியை உயிரை குறிவைத்து அவரை கொலை செய்ய சதிகார கும்பல்கள் சதி திட்டம் தீட்டியிருப்பது என்று எச்சரிப்பதற்காக ஆங் சான் சூ வீட்டுக்கு சென்றார் அந்த அமெரிக்கர். அவரை அனுமதித்து அந்த வீட்டிலே ஆங் சான் சூ கி தங்க வைத்தது தவறு என்று மீண்டும் அவருடைய வீட்டுக்காவலை அவர் வீட்டுக்காவல் வைக்கப்பட்ட போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு எதிராக இப்படி ஒரு அமெரிக்கரை அங்கே தங்க வைத்தார் என்று அவரை கைது செய்தார்கள். மீண்டும் கைது வைத்தார்கள். அந்த அமெரிக்கரும் கைது செய்யப்பட்டு அவர் ஆகஸ்ட் 2009 அமெரிக்கா திருப்பி அனுப்பப்பட்டார். அதே ஆண்டு ஐக்கிய நாடுகள் மன்றம் ஆங் சான் சூ கியை அடைத்து வைப்பது சட்டவிரோதமான செயல் என்று அறிவித்தது. அதுவும் மயன்மார் சட்டப்படியே அது தவறு என்று ஐக்கிய நாடுகள் மன்றம் 2009 அறிவித்திருக்கிறது. ஆங் சான் சூ கியை அடைத்து வைத்திருப்பது சட்டப்படி தவறு என்று ஐக்கிய நாடுகள் மன்றம் 2009 அடைக்கப்பட்டது அறிவித்திருக்கிறது. 2014 நாம் இருக்கிறோம். இப்படி பட்ட அந்த நாட்டில் விசாரணை நடக்க அவரை அடைத்து வைத்த ஒரு விருந்தினரை தங்க வைத்த காரணத்துக்காக அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தார். பிறகு அந்த சிறை தண்டனை 18 மாதமாக குறைக்கப்பட்டது. 1990 தேர்தலுக்கு பிறகு மயன்மாரில் நடந்த பல கட்சிகள் போட்டியிடுகிற பொது தேர்தல் அவர் போட்டியிடாமல் தடுக்கவே, அந்த பொது தேர்தலில் அவர் போட்டியிடாமல் தடுப்பதற்காக அவரை மீண்டும் 3 ஆண்டு காலம் சிறை காவலிலே வைத்தார் என்று சர்வதேச சமூகம் கருதியது. அதற்கேற்ப சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்க இராணுவ ஆட்சி சட்டம் இயற்றியது. அயல்நாட்டுக்காரரை மணந்து கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிட தடுக்கிற சட்டமும் மார்ச் 2010 நிறைவேற்றப்பட்டன. ஆங் சான் சூ கியை மணந்து கொண்டவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் என்பதால் அயல்நாட்டுக்காரரை மணந்து கொண்டவர்கள் தேர்தலில் ஈடுபட முடியாது என்று இராணுவ ஆட்சி 2010 சட்டம் இயற்றி அவரை இந்த தேர்தலில் கலந்து கொள்ள விடாமல், அப்போதுதான் நடக்கிறது, பல ஆண்டுகளுக்கு பிறகு பல கட்சிகள் போட்டியிடுகிற ஒரு தேர்தல், அதிலே அவரை கலந்து கொள்ளாமல் தடுத்தார். ஆங் சான் சூ கிக்கு ஆதரவாக புதிய சட்டத்தின் கீழ் கட்சியை பதிய வேண்டும். ஆனால் அந்த மக்களாட்சிக்கான தேசிய லீக் அதை மறுத்தது. அந்த கட்சியை கலைத்தார். எதிர்ப்பவர்களே இல்லாமல் அரசு கட்சிகள் 2010 தேர்தலிலே போட்டியின்றி பெரும்பான்மையான தொகுதிகளிலே வென்றார்கள். தேர்தல் முடிந்து 6 நாட்கள் கழித்துதான் ஆங் சான் சூ கி விடுதலை செய்யப்பட்டார். நவம்பர் 2011 மக்களாட்சிக்கான தேசிய லீக் மறுபடியும் அரசியல் கட்சியாக தன்னை பதிவு செய்து கொண்டது. ஜனவரி 2012 ஒரு பாராளுமன்ற இடத்துக்கு ஆங் சான் சூ கி போட்டியிட அவரும் ஒப்புக்கொண்டார். கடுமையான பிரச்சாரம் செய்தார், வென்றார். மே 2, 2012 மயன்மார் பாராளுமன்றத்தில் அதிபராக இருக்க வேண்டிய அந்த பெண்மணி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இத்தகு களப்போராளி, சிறைப்பறவை, உண்மையான மக்கள் தலைவிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 1991 கிடைத்தது. ராஃபோ விருது அவருக்கு கிடைத்தது. 1990 அந்த ராஃபோ விருது அவருக்கு கிடைத்தது. 1992 சைமன் பொலிவிய அந்த நாட்டினுடைய விடுதலை வாங்கி தந்த அந்த வீர போராளி சைமன் பொலிவியர் பெயரால் விருது இவருக்கு கிடைத்தது. இந்திய நாடு அவருக்கு ஜவஹர்லால் நேரு பரிசை 1993 ஜவஹர்லால் நேரு அமைதிக்கான பரிசை அவருக்கு அளித்தது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 400 பேர், எதிர்த்து வாக்களிப்பவர்களே இல்லை, அந்த 400 பேரும் ஏக மனதோடு அவருக்கு வாக்குகள் அளித்து 2007 தங்கப் பதக்கத்தை அமெரிக்க பாராளுமன்றம் ஆங் சான் சூ கிக்கு அளித்திருக்கிறது. சிறையில் இருந்து கொண்டே நாடாளுமன்றத்தினுடைய தங்கப் பதக்கம் அதை பெறுவதற்காகவே சட்டம் திருத்தினார். அவர் சிறையில் இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பதக்கம் கொடுக்கப்படக்கூடாது என்று அமெரிக்க நாட்டு சட்டம் இருந்தது. ஆனால் ஜார்ஜ் புஷ் இவர் சிறையில் இருந்தாலும் இவருக்கு அந்த பதக்கம் சென்று சேர வேண்டும், அவருக்கு அந்த பதக்கம்
தரப்பட வேண்டும் என்பதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சிறையில் இருந்த அந்த வீர தலைவிக்கு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் பதக்கம், அந்த அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய பதக்கத்தை அளித்தார். ஆங் சான் சூ கி பர்மாவினுடைய சுதந்திரத்துக்கான நவீன அடையாள சின்னம் என்று நோபல் பரிசை 1991 அளித்த நோபல் பரிசு குழுவினர் வர்ணித்தார். மக்களாட்சிக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் அறவழியில் போராடியதற்கு அவருக்கு இந்த பரிசு அளிக்கப்பட்டதாக நோபல் பரிசு குழுவினர் அறிவித்தார். அப்போது ஆங் சான் சூ கி பர்மா வீட்டுக்காவலில் இருந்ததால் அவர் சார்பாக அவருடைய நார்வே நாட்டு ஓஸ்லோ நகர அரங்கில் 10 டிசம்பர் 1991 இந்த நோபல் பரிசு வழங்குகிற அந்த நிகழ்ச்சியில் அவரது கணவர் மைக்கேல் ஆரிஸ், அவரது மகன்கள் அலெக்சாண்டர் ஆரிஸ், கிம் ஆரிஸ் ஆகிய இருவரும் பெற்றுக்கொண்டார். 18 வயதான அலெக்சாண்டர் ஆரிஸ் அந்த ஏற்புரை மாடம் அவருக்காக ஏற்புரை அன்று நிகழ்த்தினார். அப்போது நேரில் சென்று பரிசை ஏற்க முடியாமல் பர்மாவிலே சிறை வைக்கப்பட்டிருந்த ஆங் சான் சூ கி 20 ஆண்டுகள் கழித்து அந்த நோபல் பரிசை பெறுவதற்காக நிகழ்த்திய அந்த ஏற்புரை கண்ணில் நீரை வரவேற்கக்கூடிய அந்த உரையை நீங்கள் இப்போது கேட்க இருக்கிறீர்கள். It is essential, if man is not to be compelled to have recourse as a last resort to rebellion against tyranny and oppression, that human rights should be protected by the rule of law. If I am asked why I am fighting for human rights in Burma, the above passages will provide the answer. If I am asked why I am fighting for democracy in Burma, it is because I believe that democratic institutions and practices are necessary for the guarantee of human rights. Over the past year, there has been signs that the endeavors of those who believe in democracy and human rights are beginning to bear fruit in Burma. There have been changes in a positive direction. Steps towards democratization have been taken. If I advocate cautious optimism, it is not because I do not have faith in the future, but because I do not want to encourage blind faith. Without faith in the future, without the conviction that democratic values and fundamental human rights are not only necessary but possible for our society, our movement could not have been sustained throughout the destroying years. Some of our warriors fell at their post. Some deserted us. But a dedicated core remained strong and committed. At times, when I think of the years that have passed, I'm amazed that so many remain staunch under the most trying circumstances. Their faith in our cause is not blind. It is based on a clear-eyed assessment of their own powers of endurance and a profound respect for the aspirations of our people. It is because of recent changes in my country that I am with you today. And these changes have come about because of you and other lovers of freedom and justice who contributed towards a global awareness of our situation. Before continuing to speak of my country, may I speak out for our prisoners of conscience. There still remain such prisoners in Burma. It is to be feared that because the best-known detainees have been released, the remainder, the unknown ones, will be forgotten. I'm standing here because I was once a prisoner of conscience. As you look at me and listen to me, please remember the often repeated truth that one prisoner of conscience is one too many. Those who have not yet been freed, those who have not yet been given access to the benefits of justice in my country, number much more than one.
Please remember them and do whatever is possible to effect their earliest unconditional release. இப்படி போராடி நோபல் பரிசு வென்று மீண்டும் மக்களாட்சிக்கான கதவுகளை திறக்க 2015 அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கும் என்று காத்திருக்கிற நமக்கு, காத்திருக்கிற உலகுக்கு இதே பர்மிய மண்ணிலே இருந்து கொண்டே இந்திய விடுதலைக்கு போராடிய இந்திய தேசிய இராணுவத்தினுடைய வரலாறும் நேதாஜியின் வரலாறும் கூட வெளியே தெரியாத வரலாறாகும். மலேயா மீதும் சிங்கப்பூர் மீதும் படையெடுத்த ஜப்பானியரிடத்திலே சிறைப்பட்ட போர் கைதிகளால் நேதாஜியின் தலைமையிலே முதல் இந்திய தேசிய இராணுவம் உருவாகவில்லை. மோகன் சிங் தேவ் என்ற சீக்கியருடைய தலைமையிலே தான் முதல் இந்திய தேசிய இராணுவம் உருவானது. அதற்கு இரண்டாவதாகத்தான் நேதாஜி அவர்கள் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு. மலேயா மீதும் சிங்கப்பூர் மீதும் ஜப்பானிகள் படையெடுத்து அவரிடத்திலே பிரிட்டிஷ் படையிலே இருந்த இந்திய வீரர்கள் கைதிகளானார். அவர்களை கொண்டுதான் அந்த கேப்டன் அந்த மோகன் சிங் தேவ் தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்திய தேசிய இராணுவம். பிறகு இந்திய தேசிய இராணுவம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸால் சீரமைக்கப்பட்ட சமயத்தில் ஏராளமானவர்கள் பர்மாவில் இந்தியாவில் இருந்து பங்கேற்று 40,000 வீரர்கள் கொண்ட இராணுவமாக அது உருவாயிற்று. இந்திய ஊடகங்கள் இந்திய தேசிய இராணுவம் பற்றி எந்த செய்தியும் இந்திய பத்திரிகையில் வெளியிடக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசு அப்போது கட்டுப்பாடு விதித்திருந்தது. ஆகஸ்ட் 1942 முதல் செப்டம்பர் 1945 வரை இதகாத், இத்மாத், குர்பானி என்ற இந்த 3 முழக்கங்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அண்ணா சொல்கிற முழக்கங்களைப் போல இந்திய தேசிய இராணுவத்தினுடைய 3 முழக்கங்கள் இதகாத், இத்மாத், குர்பானி, ஒற்றுமை, நம்பிக்கை, தியாகம் என்ற அந்த மூல மந்திரத்தை உச்சரித்து 2ஆம் உலகப் போரில், பர்மாவுக்கான போரில், நகா இடாக் போர், இம்பால் போர், கொஹிமா போர், போகோகு போர், மத்திய பர்மை போர் என்று இத்தகைய பல்வேறு போர்களிலே பங்கேற்று முத்திரை பதித்தது இந்திய தேசிய இராணுவம். 2ஆம் உலகப் போர் மூண்டபோது பிரிட்டிஷ் இந்திய படைகள் சுமார் 70,000 வீரர்கள் தென்கிழக்கு ஆசியாவிலே இருந்தார்கள். மலேயாவை ஜப்பானிய படைகள் கைப்பற்றிய போது ஏராளமான போர்க்கைதிகளாக பிரிட்டிஷ் இந்திய படையினர் அந்த ஜப்பானியரிடத்திலே சிறைப்பட்டார்கள். சிங்கப்பூர் வீழ்ச்சியால் சிங்கப்பூர் ஜப்பானியரிடத்திலே வீழ்ந்த பிறகு 55,000 வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஜப்பானியர்களால். இவர்களை கொண்டுதான் சீக்கியரான கேப்டன் மோகன் சிங் தலைமையில் ஜப்பானிய உதவியோடு உருவானதுதான் முதல் இந்திய தேசிய இராணுவம். ஏப்ரல் 1942 உருவான இந்த இராணுவ தலைவர் கேப்டன் மோகன் சிங்கை ஜப்பானிய படைகளுடைய தலைவர் மேஜர் இவைச்சி ஃபூஜியாரா வரவேற்கிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இதற்கு பிறகு நேதாஜியினுடைய பங்களிப்புக்கான சூழ்நிலைகள் உருவாயிற்று. 2வது உலகப் போர் துவங்கும் போது வீட்டுக்காவலிலே சிறை வைக்கப்பட்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த சிறையிலே இருந்து தப்பி 2 ஏப்ரல் 1941 ஜெர்மனியின் தலைநகரான பெர்லின் சென்று சேர்ந்தார். அங்கு ஜெர்மானிய அதிபர் அடால்ஃப் ஹிட்லரோடு பல சுற்றுக்கள் நேதாஜி பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்திய சுதந்திரத்துக்கு ஹிட்லருடைய ஆதரவை கோரி பெற்றார். சுதந்திர இந்திய படை இந்திய இராணுவத்தை துவக்குவதற்காகவும் ஆஜாத் இந்து வானொலி என்று சுதந்திர இந்திய வானொலியை தொடங்குவதற்காகவும் ஜெர்மனியினுடைய ஆதரவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு கிடைத்தது. 1943 ஜனவரியில் கிழக்கு ஆசியாவிலே இந்திய விடுதலை போரை முன்னெடுத்து செல்ல வருமாறு ஜெர்மனியிலே இருந்த நேதாஜியை ஜப்பான் நாடு அழைத்தது. 8 பிப்ரவரி 1943 ஜெர்மனியை விட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலம் 3 மாத காலம் கடல் பயணம் செய்து இடையிலே சற்று சிங்கப்பூரிலே தங்கிவிட்டு ஜப்பான் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். 11 மே 1943 டோக்கியோவை வந்து சேர்ந்தார் நேதாஜி. அங்கு வானொலி அவருக்கு அளிக்கப்பட்டது, இந்திய வானொலி, ஆசாத் இந்திய வானொலி. அந்த வானொலி மூலம் வீர உரைகளை பேசி, ஏனென்றால் நம்முடைய ஜெர்மனி நாட்டில் அப்போதுதான் ரேடியோ முதல் அறிமுகமான அந்த காலகட்டத்தில் வானொலியை வைத்துக் கொண்டுதான் ஹிட்லர் தன்னுடைய பிரச்சாரங்களின் மூலமாக அந்த நாட்டு தேர்தலிலே வெற்றி பெற்றார். அப்போது வானொலி என்பது ஒரு வலிமையான ஒரு சாதனமாக, பிரச்சார சாதனமாக பயன்படுத்தப்பட்ட காலம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வானொலியை நம்முடைய டோக்கியோவில் இருந்து கொண்டு இந்திய சுதந்திரத்துக்காக பயன்படுத்தி வீராவேசமாக பேசி
இந்திய சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுக்க வருமாறு அனைவரும் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் நேதாஜி. 4 ஜூலை 1943 சிங்கப்பூரை அடைந்த நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இப்படி 21 அக்டோபர் 1943 நாடு கடந்த இந்திய அரசின் தலைவரானார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய எல்லைக்குள் அந்தமான் நிக்கோபாரில் போர்ட் பிளேயர் அந்த இடைக்கால அரசினுடைய தலைநகராயிற்று. 18 ஆகஸ்ட் 1945 இந்த இடைக்கால அரசு கலைக்கப்படுகிறது. ஜெர்மனியினுடைய பெர்லினில் சுதந்திர இந்திய மையத்தில் ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் வில்ஹீம் கெப்லர் பங்கேற்ற இந்திய தேசிய இடைக்கால அரசினுடைய தேசிய நாள் 16 நவம்பர் 1943 அந்த கொண்டாடப்பட்ட அந்த படங்களை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இதை போலவே கிழக்காசிய நாடுகளுக்கான ஒரு அகண்ட கிழக்காசிய மாநாடு நவம்பர் 1943 நடந்தது. அதிலே பர்மிய அரசியல் தலைவர் பா மாவ், ஜப்பானிய ஆதரவோடு அமைக்கப்பட்ட யாங் ஷின் ஹுய், அவர் மஞ்சுகுவா என்ற பகுதியினுடைய பிரதமர், சீன குடியரசுத் தலைவர் நான் ஜூ, அதாவது சீன குடியரசுத் தலைவராக இருந்த அப்போது இருந்த வாங் கிங் வே, இவர் நான்ஜிங் பகுதிக்கான அந்த தலைவர், அந்த குடியரசுத் தலைவர், ஜப்பானிய பிரதமராக இருந்த தேஜோ இதேகி, தாய்லாந்து இளவரசர் வான் வைத்தாயகோன், பிலிப்பைன்ஸ் அதிபர் ஜோஸ் பி லாரல், சுதந்திர இந்திய அரசினுடைய பிரதமர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பங்கேற்ற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்று பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்து சுதந்திர இந்தியாவை மீட்க ஜப்பானியரோடு ஜெர்மானியரோடு கைகோர்த்த நேதாஜியினுடைய முழு வரலாறும் இன்னமும் வெளியே தெரியாத வரலாறு. அதே காலகட்டத்தில் ஜப்பானியர் ஒருவர் புதுச்சேரிக்கு வந்தார். படத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த படத்தில் நடுவிலே அந்த ஜப்பானியர் இருக்கிறார். அவர் யார் என்பது எனக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவருடைய வலதுபுறம் சுதந்திரம் அடையும் வரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு வாழ்ந்த என்னுடைய தந்தை நாகரத்னம் இருக்கிறார். இடதுபுறம் சாந்தமூர்த்தி என்று அழைக்கப்படுகிற ரத்தன சபாபதி முதலியார் இருக்கிறார். ஒரு ஜப்பானியர் புதுவைக்கு ஏன் வந்தார்? இங்கே ஏராளமான வங்காளிகள் தங்கியிருந்தார்களே, நேதாஜியினுடைய ஆதரவாளர்கள் இருந்தார்களே, அவர்களை சந்திப்பதற்காக வந்தாரா? எதற்காக வந்தார்? நேதாஜியினுடைய நண்பர்கள் புதுவையிலே அப்போது இருந்தார்களா? எனக்கே தெரியாத வரலாறு. இன்னும் அனைவரும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வரலாறு ஆகும். பர்மாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு அங்கு ஏற்பட்ட இராணுவ ஆட்சியின் கொடூரம் தாங்காமல் உலகெங்கும் அகதிகளாக ஓடி வந்தார்கள். 1962 இதிலே தப்பி ஓடி வந்தார்கள். கலைஞருடைய பராசக்தி திரைப்படம் இப்படி ஓடி வந்த ஒரு பர்மிய அகதிகளை பற்றிய படம்தான். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கு ஓடினாள் என்று கலைஞர் அன்றைக்கு வசனம் எழுதினாரே, பர்மாவிலிருந்து ஓடி வந்த தமிழ் அகதி பெண்ணை பற்றிய படத்திலே அந்த வசனம் இருந்தது. அப்படி வந்தவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் சென்று தங்கினார்கள். ஒவ்வொரு ஊரிலும் பர்மா பசார் இருக்கும். புதுச்சேரியிலும் இருக்கும், சென்னையிலும் இருக்கும். அப்படி வந்தவர்கள் அகதிகளாக வந்தவர்கள் 62 இவர்களெல்லாம் அடிமைகளாக பர்மாவுக்கு போகவில்லை. பர்மாவிலே அந்த காலத்திலே நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு ஏராளமான நிலபுலன்கள், கடைகள் இருந்தன. இவற்றிலே வேலை செய்வதற்கு விவசாயிகளாக, கடையிலே வேலை செய்வதற்கு ஆட்களாக சென்ற இந்த தமிழர்கள் 1962 இந்தியாவுக்கு ஓடி வந்தார்கள். தாய்லாந்துக்கு ஓடி வந்தார்கள், மலேசியாவுக்கு ஓடினார்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் சென்று அங்கு மறுவாழ்வு பெற்றார்கள். அப்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பர்மா பசாரில் ஒரு கடையில் கரேன் சின் என்ற இந்த இரு மாநிலத்தினுடைய மக்கள் இருக்கிறார்கள். அந்த கரேன் மாநிலம் பர்மாவினுடைய தென்கிழக்கு பகுதியிலே தாய்லாந்தை ஒட்டி இருந்தது. 70 விழுக்காடு அவர்கள் விவசாயிகள். பர்மா விடுதலை பெறும் முன்பு 2ஆம் உலகப் போரில் ஜப்பானியருக்கு எதிராக பிரிட்டிஷாரை ஆதரித்தவர்கள் அந்த கரேன் மாநில மக்கள். பிரிட்டிஷார் வெளியேறியதும் மாநில சுயாட்சிக்காக போராடியவர்கள் அந்த கரேன் மாநில மக்கள். அவர்கள் மீது பர்மிய இராணுவ ஆட்சி கட்டமைத்து விட்ட அடக்குமுறைகளால் பர்மிய தாய்லாந்து எல்லையிலே இருந்து பல்லாண்டுகள் அகதிகளாக இருந்து அவதியுற்று இன்று அமெரிக்காவிலே அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி வாழ்கிற அந்த பர்மிய பசாரில் ஒரு பர்மிய இளைஞன் அவனுடைய கடையிலே இருக்கிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இதுபோலவேதான் பர்மாவுடைய மேற்கிலே உள்ள சின் மாநிலத்தவர். இவர்கள் 50 மொழிகளை பேசியவர்கள். மக்களாட்சிக்காக போராடி இராணுவ அதிபர் நீவினுடைய கொடுங்கோல் ஆட்சியாலே நசுக்கப்பட்டு
பெரும்பகுதி மலேசியாவுக்கு அகதிகளாக ஓடினார்கள். சிலர் இந்தியாவுக்கு ஓடி வந்தார்கள். அமெரிக்காவிலும் மறுவாழ்வு பெற்றார்கள். இன்று பர்மாவில் 29 லட்சம் பர்மிய இந்தியர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் யாங்கூரிலும் அந்த யாங்கூனை பற்றி தான் இன்றைக்கு ரங்கூன் என்று அன்றைக்கு சொல்வார். நம்முடைய முரசொலி மாறன் கூட ரங்கோன் ராதா என்று அவர் படம் எழுதினார். அவர் கதை வசனம் எழுதிய ஒரே ஒரு படம் அது. அன்று ரங்கூன் என்று அழைக்கப்படுகிறது, இன்று யாங்கூன் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல மண்டலா இந்த பகுதியிலே ஏராளமான தமிழர்கள் வாழ்கிறார்கள். தமிழர்கள், தெலுங்கர்கள், வங்காளிகள், குஜராத்திகள், இந்தி மொழி பேசுவோர், பஞ்சாபி மொழி பேசுவோர் வாழ்ந்தாலும் இவரிடத்திலே தமிழர்கள் தான் பர்மாவிலே இன்றைக்கும் மிகுதி. இங்கு வந்த பர்மா அகதிகளை நாம் மறந்தோம். இன்று இலங்கை தமிழர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதி முகாம்கள் தான் ஆரம்பத்திலே 2ஆம் உலகப் போரில் இந்த மண்டபம் முகாம், 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய பர்மிய தலைவர்கள் அந்த ஜப்பான் பர்மிய தலைநகர் ரங்கூனை கைப்பற்றும் போது அங்கிருந்து ஓடி வந்த தமிழர்கள் தங்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட முகாம்தான் மண்டபம் முகாம். அந்த முகாமிலே தான் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார். 1960 பர்மாவிலிருந்து ஓடி வந்த தமிழ் அகதிகளுக்காக அரசு கொடுத்த நிலத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை தொடங்கி பாரிமுனை வரை இருக்கிற இடத்திலே பர்மா பசார், அரசு கொடுத்த இடத்திலே அந்த அகதிகளுக்காக உருவானதுதான் அந்த பர்மா பசார். 1966 முதல் பர்மா தமிழர் மறுமலர்ச்சி சங்கத்தால் அந்த பர்மா பசார் சென்னையிலே நடத்தப்படுகிறது. அமெரிக்காவில் இப்படி பர்மா பசார் உண்டு. புதுச்சேரியிலும் குபேர் பசார் என்று அழைக்கப்படுகிறது. முன்பு பர்மா பசார் தான். அமெரிக்காவிலும் அப்படிப்பட்ட பசாரில் உள்ள கடைகளை நீங்கள் அறிவீர்கள். பர்மா பிரிட்டிஷார் வசம் இருந்தபோது அங்கிருந்து சென்று பிழைத்த தமிழர்கள் கட்டிய காளியம்மன் கோயில் யாங்கூனில் ஒரு ஒதுக்குப்புறமாக லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்பட்ட இடத்திலே இருக்கிற படம் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அங்கே கிபி 931 கட்டப்பட்ட விஷ்ணு கோயிலும் பர்மாவில் இருக்கிறது. கிருஷ்ணன் கோயில், சிவன் கோயில், துர்க கோயில் என்று வழிபாட்டு தலங்கள் உள்ளன. அங்கு காவடி எடுத்தாடும் தமிழர்களும் வாழ்கிறார்கள். இந்து மதமும் புத்த மதமும் பின்னி பிணைந்து அங்கு இந்து கோயில்களில் புத்தர் உருவமும் வழிபடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இப்படி 55 மில்லியன் மக்கள் வாழுகிற பர்மாவில் 2 விழுக்காடு வாழும் தமிழர்கள் தமிழை காப்பாற்ற தங்கள் பிள்ளைகள் தமிழை மறந்து விடுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். தமிழ் பள்ளிகள் நடத்துகிறார்கள். பர்மா சுதந்திரம் அடைந்து 1948க்கு பிறகு நில சீர்திருத்தமும் பர்மிய மொழியே ஆட்சி மொழி என்ற அந்த திணிப்பும் அவர்கள் தமிழர்களை கடுமையாக பாதித்தது. இன்று தமிழே அறியாத தமிழ் சிறுவர்களும் பர்மாவிலே வாழ்கிறார்கள். தங்கள் பண்பாட்டை காக்க பர்மிய தமிழர்கள் போராடுவதாக பிபிசி ஆசிய சேவை 6 மார்ச் 2014 செய்தி வெளியிடுகிறது. வான்புகள் வள்ளுவருக்கும் அந்த பர்மா மண்ணிலே சிலை உண்டு. பர்மிய மண்ணில் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் நலனுக்காக இந்தியாவுக்காக அதற்காக ஒரு அமைச்சகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நாடுகளில் சென்ற இந்தியர்களுக்கு இந்தியாவிலே ஒரு அமைச்சகம் இருக்கிறது, பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அமைச்சகம் என்று. ஆனால் 1000 இந்து கோயில்கள் இருக்கிற பர்மாவை கவனிக்கவில்லை. பர்மிய தமிழர்கள் வாழுகிற நாட்டை இந்திய அமைச்சர்களும் கவனிக்கவில்லை. அங்கு வங்கிகளே போட்டு வைத்திருந்த பணத்தை எல்லாம் எடுக்க முடியாமல் ஓடி வந்தார்கள் பர்மிய அகதிகள். அந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கு இந்தியா எந்த முயற்சியும் இல்லை. இப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் உணர்ந்து இந்திய அரசு அகதிகளாக வந்தவர்களை அன்று முதல் இன்று வரை அகதிகளாக வைத்திருக்கிற நிலையை மாற்றி அந்த அகதிகள் எந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அந்த நாட்டில் அவர்கள் விட்டு வந்த செல்வத்தை அவர்களுக்கு மீட்டுத் தருவதற்கு உதவி. ஐரோப்பாவிலிருந்து குடியேறி அமெரிக்காவுக்கு போனவனெல்லாம் அமெரிக்க குடிமகன். உலகெங்கும் சென்ற எல்லா நாடுகளுக்கும் சென்ற தமிழ் அடிபட்டு உதைபட்டு அகதியாக தமிழகம் ஓடி வருகிற இந்த அவல நிலைக்கு முடிவு காண வேண்டும் என்பதுதான் இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தியாகும். நன்றி, வணக்கம்.